உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தாயின் வயிற்றில் வளர்ந்து வந்த 9 மாத கரு இறைவனை பார்த்து சொன்னது, எனக்கு தாயாகிய தேவதையை பரிசளித்து விட்டீர்கள், இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் என்றது. அப்போது கடவுள் சொன்னார், சொல், அந்த சந்தேகத்தையும் நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன் என்று. அப்போது அந்த கரு சொன்னது, என்னை நான் கருவில் உருவான நாள் முதல் அவ்வப்போது யாரோ என்னை முத்தமிடுவதாக நான் உணர்கிறேன், யார் அவர் என்று கேட்டது. கடவுள் சொன்னார், ஓ அதுவா, அதுதான் உன் தாயாகிய தேவதையையும் உன்னையும் தன் வாழ்நாள் முழுவதும் நெஞ்சிலே சுமக்கப் போகின்றவர், உங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப் போகின்றவர், உங்களுக்காக சேமிப்பவர், உங்களுக்காகவே செலவு செய்பவர், தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் உங்களுக்காக உங்களுக்கென்றே வாழ்பவர், உங்களை அரண் போல பாதுகாப்பவர், அவர்தான் தந்தையாகிய தெய்வம் என்றது. ஓங்கி வளர்ந்து படர்ந்து செழித்து காயோடும் கனியோடும் அழகிய பூக்களோடும் காட்சி தரும் ஒரு பெரிய விருட்சம் நம் கண்களுக்கு அழகாக தெரியும். நாம் அவற்றை வியந்து பார்க்கிறோம். ஆனால் அந்த பெரிய விருட்சத்தையே தாங்கி நிற்கக்கூடியது அதனுடைய ஆணிவேர். அது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அதுபோலத்தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கி நிற்கின்ற ஆணிவேர்தான் தந்தையாகிய தெய்வம். அவர் தனக்கு தன்னால் பார்க்க முடியாதவற்றையும் தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன் பிள்ளையை தோள் மீது ஏற்றிக்கொள்பவர் அவர். அகநானூற்று தந்தை ஒருவர் அவரது சின்ன குழந்தை நிலத்தில் நடப்பதை பொறுக்க முடியாமல், எடி சின்ன மகளே, உன் சிறிய அடி சிவக்க எதற்காக அங்குமிங்கும் நடந்து திரிகிறாய் என்று அதட்டுகின்றார். 500 தந்தை ஒருவர் தன்னுடைய சிறிய மகன் சிறிய தேர் உருட்டி வரும் அழகை பார்த்து, என்னுடன் சேர்ந்த என் மனைவியை விட இவனுடன் தோன்றும் காதல் பெரிதாகின்றதே என்று வியந்து கூறுகின்றார். தந்தையானவர் சொர்க்கத்தின் மைய வாசல், நீ அதை வீணாக்குவதும் பேணி பாதுகாப்பதும் உனது செயல் என்று இஸ்லாம் மதம் கூறுகின்றது. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கிறிஸ்தவ மதம் கூறுகின்றது. உன் தந்தையை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகின்றது. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன்போல் இல்லை மண்மேலே என்ற பாடல் வரிகளும், அப்பாவின் கையை பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் என்ற பாடல்களும், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்போ தந்தை அன்பின் பின்னே என்று வரும் பாடல் வரிகளும் தந்தையின் சிறப்புகளை பறைசாற்றுகின்றன. ஒரு தாய் தனது குழந்தையை கருவில் உருவான நாள் முதல் எவ்வாறு பாதுகாக்கின்றார்களோ அதே போல தந்தையும் அதற்காக கஷ்டப்படுகின்றார்கள். அந்த குழந்தை பிறந்த போது அதற்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு பணத்திற்காக தொடங்குகின்ற ஓட்டம் அவர் வாழ்நாளின் இறுதி வரை அது தொடர்கதையாக மாறுகின்றது. குழந்தையை நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். வாலிப பருவத்தில் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்காக தனது சொத்துக்களை, வீட்டையே விற்க தயாராகின்றார். அவர் சிறந்த தந்தை என்பதை அந்த மகன் தனக்கு ஒரு பிள்ளை வரும்போதுதான் தந்தையின் சிறப்பை உணர்ந்து கொள்கின்றார். ஆனால் அதற்குள் பல தந்தைமார்கள் இந்த உலகத்தை விட்டே மறைந்து போய்விடுகின்றார்கள். எனவே அவர்கள் வாழும்போதே தந்தையின் சிறப்புகளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரோடு அவர் காட்டிய அன்பை விட பல மடங்கு அவர் மீது அன்பு செலுத்தி அரவணைத்து அவர் மனம் குளிர வாழ்வோம். தந்தை என்று ஒருவர் உனக்கு என்று இருந்தால் தாயாக நானும் சொல்வேன், தந்தை அன்பே மேலானது, வாழுங்கள், வாழ்க்கை அழகானது.